திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். குரூப் 4 தேர்வர்களே, நம்பிக்கையோடு இருங்க, பணியிடங்கள் அதிகரிப்பா, வெளியிட்ட குட் நியூஸ். விஏஓ, இளநிலை உதவியாளர், டைப்பஸ் உள்ளிட்ட பணிகளுக்கான குரூப் 4 தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் முடிந்துள்ளது. தற்பொழுது 3935 பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் இது தோராயமான ஒரு எண்ணிக்கை தான் என்றும், தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த முறை குரூப் 4 தேர்வுக்கு முதலில் 6244 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் பணியிடங்கள் 9532 உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆண்டிலும் குரூப் 4 தேர்வில் பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தேர்வர்கள் எதிர்பார்ப்பு உள்ளது. தமிழகத்தில் அரசு பணி கனவுடன் இருக்கும் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பது டிஎன்பிஎஸ்சி தான். நன்றாக படித்து போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்றால் வேலை நிச்சயம் என்பதால் இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையுடன் இந்த தேர்வுக்கு தயாராகி வருவார்கள். தமிழக அரசு துறையில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் உள்ள பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி அவ்வப்போது நிரப்பி வருகிறது. இதில் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட குரூப் 4 தேர்வுக்கு தான் தேர்வர்கள் மத்திய கடும் மவுசு இருக்கும். சில ஆயிரம் பணியிடங்களுக்கு கூட லட்சக்கணக்கான இளைஞர்கள் விண்ணப்பிப்பது வழக்கம். விஏஓ, இளநிலை உதவியாளர், டைப்பிஸ் உள்ளிட்ட பணியிடங்கள் குரூப் 4 தேர்வில் நடத்தப்படுகிறது. இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் போதும், நேரடியாக அரசு பணி கிடைத்துவிடும். நேர்முக தேர்வு எதுவும் கிடையாது என்பதால் இந்த தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியில் சேர்ந்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் தேர்வர்கள் தயாராகி வருகிறார்கள். தற்பொழுது 3935 பணியிடங்கள் நிரப்புவதற்காக குரூப் 4 தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை விண்ணப்ப பதிவும் அவகாசம் முடிவடைந்துள்ளது. மே 24ஆம் தேதியுடன் விண்ணப்ப அவகாசம் முடிந்த நிலையில் சுமார் 20 லட்சம் பேர் விண்ணப்பிப்பது இருக்கலாம் என்று தெரிகிறது. குரூப் 4 தேர்வு வரும் ஜூலை 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டு குரூப் 4 தேர்வில் முதலில் 6244 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டன. தேர்வு முடிந்த பிறகு கவுன்சிலிங் தொடங்கும் வரை காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது. பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிடம் இருந்து காலி பணியிடங்கள் குறித்த விவரங்கள் வரும்போது குரூப் 4 காலியிடங்கள் எண்ணிக்கை சேர்க்கப்படும். எனவே தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றார். இதனால் குரூப் 4 தேர்வில் காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் என்பதால் தேர்வர்கள் நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுமாறு கல்வியாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.